ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் ஊட்டி. இன்றைக்கி செகண்ட் டே நாங்கள் என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட் தான். கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது. செகண்டாக நாங்கள் போன பிளேஸ் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான். என்னால் மேலே ஏற முடியல, பட் ஹஸ்பண்ட் அப்பா எல்லாருமே மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஹார்ஸ் ஸ்பாட்லாம் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹார்ஸ் ரைடு எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க. தேர்டாக நாங்கள் போன பிளேஸ் வந்து இந்த ரோஸ் கார்டன் தான். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள எவ்வளோ ரோசஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் கொண்டு போர்டில் போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ரோஸ் கார்டன். அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் கடைலாம் இருந்துச்சு. ஷாப்பிங் பண்ணிட்டு நம்ம ஊட்டிக்கே ரொம்ப 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 ஃபேமஸான பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஃப்ளவர் ஷோலாம் பார்க்க போறீங்க. ஃப்ளவர் ஷோ பார்க்க முடியலன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களே. சேம் அதே பொட்டானிக்கல் கார்டன். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்த் ஃபார் மணி. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போனோன்னா இந்த பெஞ்ச் மார்க்கோட டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது அல்டிமேட்டாக இருந்தது. உண்மையாலே டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் உங்கள் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஊட்டி போய் இந்த இடம்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இதை மிஸ் பண்ணாமல் எல்லா ப்ளேஸும் பார்த்துட்டிங்களான்னு மறக்காமல் கீழே. இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் லாஸ்ட்டாக போனது அந்த சூசைட் பாயிண்ட். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் நம்ம ஒரு நாள் போய் அவ்வளோ குளிரில் இருந்துட்டு வரோம். ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் குளிர்லேயே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா பிளேஸும் பார்த்துட்டு கீழே வர காது வலி செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைப்பா, இங்கேயோ அங்கேயோ. ஸோ காது வலி ரொம்ப இருந்தது. பட் இந்த 2 days ட்ரிப்பு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டியில் போய் ஒரு வாட்டியாவது லைஃப்பில் பார்த்துட்டு வாங்க. என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.